வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லோரும்? உரிமைத்தொகை, மகளிர் உரிமைத்தொகை வரு வைக்கப்படாது, மறு உத்தரவு வரும் வரை அப்படின்னு இன்றைக்கி செய்தி முதலமைச்சர் அறிவிப்புன்னு நியூஸ் வந்துகிட்ருக்கு. பிரேக்கிங் நியூஸ். அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உள்ள கேஷ் இன்றைக்கி காலையில் டெபாசிட் ஆகிருக்கு. இந்த மகளிர் உரிமைத்தொகை என்ன ரிப்ளைன்னு இன்னும் தெரியல. இனிமேல் அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேற்று சட்டசபையில் நடந்த சிறப்பான சம்பவங்கள் பார்த்துருப்போம். சிஎம் சார் ட்விட்டரில், இன்ஸ்டாகிராம்லலாம் ரிப்ளை பண்ணக்கூடாது, அதெல்லாம் நாங்கள் பார்க்கலாம், ஆனால் அவை குறிப்பில் இருக்காது. முதலமைச்சர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், சட்டசபையில் பேசுகிற அனைத்து உறுப்பினர் வார்த்தையும் அவை குறிப்பில் பதியப்படணும். அதுதான் வரலாறு. நீங்கள் பேசுகிறது ட்விட்டரில் கொடுத்த விளக்கம் எங்களுக்கு, உங்கள் வாரியர்ஸுக்கு ஓகே, ஆனால் அது ரியல் அரசியல் இல்லை. தயவு செஞ்சு இனிமேல் சட்டசபையில் நேருக்கு நேராக பதில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த வாக்கு சதவீதத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதாவது சார், நீங்கள் 234 தொகுதியில் ஒரு தொகுதி வாபஸ் வாங்கி 233 தொகுதியில் பெற்ற வாக்கு 34.95. திமுக கூட்டணி அப்படின்னா திமுக 234 தொகுதியிலும் தனிச்சு நிற்கலை, கூட்டணியோடு நின்றுச்சு. அப்போ அந்த கூட்டணி கட்சியோட வாக்கையும் சேர்த்து தான் அந்த கூட்டணி அறிவிக்க முடியும். இப்போ அவங்கள எங்கே கூட்டணிக்கு சீட்டும் கொடுத்துட்டு திமுக தனியாக உதயசூரத்தில் நிற்க முடியுமா சார்? என்ன சார் பேசுகிறீங்க? ஒரு கூட்டணியோட மொத்த வாக்கு என்ன, உங்கள் வாக்கு என்ன, அதுதான் பேசு. ஏன்னா அதுதான் 234 எகெயின்ஸ்ட் 234. அப்போ 3.5% டிஃப்ரென்ஸ். அது தானே துணை முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இந்த புரிதல் கூட இல்லை. சரி, கற்றுக்கங்க. அப்புறம் நிறைய பேர் இதில் இனிமேல் டிவிக்கே தூய சக்தி தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ஊழல் குற்றவாளி மற்றும் பலர் அப்படின்லாம் பேசி சொல்லி விமர்சனம் பண்ண ஒரு கட்சியை உடச்சி அந்த 25 எம்எல்ஏ வாங்குறது தேவையா சார்? இது உங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்துட்டாங்களே சார். தூய்மையான அரசியல் பண்ண வரல. நீங்கள் இருக்கிற அரசியல் இன்னும் மோசமாகிறது தான் உங்கள் கட்சி இனிமேல் பண்ண போகுதுங்கிறது தான் இது சாம்பிள். உங்களுக்கு ஆல்ரெடி ஆதரவு இருக்குது. அப்புறம் இன்னும் சில பேர் சம்மந்தமே இல்லை, கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு கூட இல்லை உங்களுக்கு. திமுக கட்சி வெளிநடப்பு செஞ்சிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சமாக மூளை இருக்கா? திமுக தான் ஆல்ரெடி உங்கள்ட்ட தெளிவாக சொல்லிடுச்சு, உங்கள் கட்சி ஆட்சி அமைப்பதில் திமுக எந்த இடையூறும் செய்யாது, 6 மாதம் காலம் உங்களுக்கு நாங்கள் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுச்சு. திமுக எதிர்க்கட்சி தலைவரும் தெளிவாக, நாங்கள் போகிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு கட்சி வெளிநடப்பு செஞ்சால் அந்த உறுப்பினர்கள் போக மீதி இருக்கிற உறுப்பினர்கள் எத்தனை பேரோ அதில் பெரும்பான்மையான வாக்கு கிடைச்சாலே உங்கள் கட்சி வெற்றி அடைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் சாதாரண புரிதல். அப்போ உங்கள் கட்சி அந்த ஓட்டெடுப்பில் கண்டிப்பாக வெற்றி அடையும். நாங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும்? நாங்கள் தான் உங்களுக்கு ஆதரவும் தெரிவிக்கல, எதிர்ப்பும் தெரிவிக்கல. நாங்கள் உங்களுடைய ஆட்சியை வெளியிலேருந்து எதிர்கட்சியை கவனிப்போன்னு சொல்லிட்டோம். அப்போ நாங்கள் உள்ளே இருந்து வெளியே போனது இது புரிஞ்சுக்கோங்க. விர்ச்சுவல் வாரி சம்மந்தமே எல்லாம் பொங்குறீங்கல்ல, அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வேண்டியது அவசியம் வந்துச்சுன்னா, நீங்கள் பொய்யா ஒரு போலி பின்பத்தை கட்டமைச்சு தமிழ்நாடு முழுக்க பரப்பி நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இனிமேல் நம்மளும் வாய் திறந்து மூடிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் ஆயுதத்தை உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்தணும். அப்போனா நீங்கள் செய்கிற பொய்யெல்லாம் உங்களுக்கு நாங்களும் உண்மையாக என்னன்னு விளக்கமாக சோசியல் மீடியாவில் சொன்னியே ஆகணுங்கிற கட்டாயம் தள்ளப்பட்டதுனால தான் இந்த வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் ஊப்பிக்கள், அடிமைகள் அப்படின்லாம் பல விஷயங்கள் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை திருப்பியும் புரிய வைக்கிறேன். நீங்கள் தான் கட்சியை உடைக்கிற வேலை, எம்எல்ஏ தூக்குற வேலை, இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திமுககாரன் எந்த இடத்துலையும் பிசுற தட்ட தோத்தோம், தோல்வி. எதிர்கட்சியில் உட்காந்தோம், நம்ம மக்கள் பணி செய்கிறோம். அதுதான்ப்பா அரசியலில் வெற்றியோ தோல்வியோ நிற்கிறோமாங்கிறது தான் மேட்ரு. டிஎம்கே நிற்கிதா? நிற்கிது. நிற்குமா? நிற்கும். 2 சீட்டு ஜெயிச்சு போய் நின்றுச்சு, அடுத்து ஆட்சி பிடிச்சிச்சு. 87 சீட்டு பிடிச்சி போன தடவை பலமான எதிர்கட்சியாக இருந்து அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் மாபெரும் வெற்றியை பெற்றுச்சு. இப்போ தோல்வினா மக்கள் ஒரு மாயை நம்பி ஏமாந்து நிறைய பேர் வாக்களிச்சிட்டாங்க. அதோடைய பிரதிபலன் இனிமேல் தெரிஞ்சுக்கும். இப்போ அடி இந்த மகளிர் உரிமை தொகை நிறுத்தும். நீங்கள் 2500 ரூபா கொடுக்குறேன்னீங்க, அது வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணியிருக்கலாம்ல சார்? நீங்கள் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சி நான் எது சாத்தியமோ அதை மட்டும்தான் பேசுகிறேன். நீங்கள் சொன்னதும் எதிர்கட்சி தலைவர் தெளிவாக நேற்று சட்டமன்றத்தில் உங்களுடைய தேர்தல் பரப்பில் நீங்கள் சொன்னதை சொல்லிட்டாரு. அப்போ அதை செஞ்சுருக்கலாம். சரி, எல்லாரையும் மாதிரி நாங்களும் நம்புகிறோம் எது நல்லது நடக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக நடந்தால் நல்லது. ஆனால் இனிமேல் தூய சக்திங்கெல்லாம் பேசாதீங்க, அரசியல் பேசுங்க. நீங்கள் சராசரி அரசியல் கட்சி தான்,
தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு அரசியல் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க. குதிரை பேரம், அப்புறம் அந்த எம்எல்ஏக்களை அதிமுகலேருந்து 25 பேர் எனக்கு ஆதரவு. அந்த ஆதரவை நீங்கள் எப்படி சார் வாங்கிக்கலாம்? தலைவர் யார் சார்? அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் யார்? யாருக்கு அதிகாரம் இருக்குது? அவர்கிட்டலாம் நீங்கள் பேசணும். அவர் இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து சேர்றாங்கன்னா அதை நீங்கள் அது அனுமதிக்க கூடாதுல்ல. நேர்மையான அரசியலாம் என்ன? நேர்மைன்னா என்ன? தப்போ ரைட்டோ, உரிமையாளர் யார்? அவங்கக்கிட்ட போய் பேசி அவங்கக்கிட்டேருந்து ஆதரவு பெறணும். இல்லையே இல்லை, நீங்கள் ஆல்ரெடி எல்லா கட்சி தலைவரையும் மீட் பண்ணீங்க. அவங்க உங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு 120 பலம் இருக்குது. அதை வச்சு நீங்கள் ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. இது ஏன் நீங்கள் இந்த வேலையை பார்த்துருக்கீங்கன்னா, இப்போ சொல்கிறேன் ஃப்யூச்சரில் நடக்க போகிறத. இனி நிறைய விஷயங்கள் அந்த கட்சியால் மக்களுடைய நலத்திட்ட நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதற்கு ஆதரவு தர மாட்டாங்க இந்த 6 தோழமை கட்சிகள், இந்த 4-5 தோழமை கட்சிகள். அப்போ ஆட்சி போனால் என்ன பண்ணுறது? ஒரு சேஃப்டிக்கு அங்கேருந்து கொஞ்சம் பேர் இழுத்துக்குவோம். அதை தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அது எங்களுக்கு புரியுது, ஓட்டளிச்ச மக்களுக்கு இனிமேல் புரியும். பார்ப்போம், வெயிட் அண்ட் சீ. இனிமேல் எந்த ஆக்ஷன் பண்ணாலும் அதுக்கு ரியாக்ஷனாக திமுக சைட்லேருந்து எங்களால் முடிஞ்ச கருத்துக்கெலாம், நான் சொன்னது எதுவுமே பொய் இல்லை, எல்லாம் உண்மை. நீங்கள் வேணால் போய் அதை செக் பண்ணி இந்த அறிவிப்பு வந்திருக்கா, நான் சொன்ன சட்டசபையில் பேசுனது என்ன, நீங்கள் பேசுனது என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, வணக்கம்.